நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் நம்ம எதை சொல்லுவோம்னா, எங்களுக்கு ஏழுமான டைம்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க் பண்றதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு ஏழாத டைம்லயும் கிடைக்கணும். ஈவன் எமக்கு பிறகு வர ஆட்களுக்கும் அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கணும். நம்ம ஜஸ்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட குடுத்தா போதும். அவங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் வர மாரி ஒரு மணி மேக்கிங் சோர்ஸ உருவாக்குறது என்னோட பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். அதுக்கான மோஸ்ட் சூட்டபிள் வே தான் இந்த ஏ இன்கம் மணி மேக்கிங். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். நான் வெல் ஃபியூச்சர் அகாடமியால நாங்கள் ஒரு 3 மந்த்துக்கு முதல் ஒரு கோர்ஸ் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ இது எப்படின்னு சொன்னால், மணி மேக்கிங் கன்செப்டில் நீங்கள் ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் முதலாவது நாலேஜ் பேசிஸாக இருக்கிற இந்த சில ஆட்கள் இப்போ கேட்குறாங்க என்கிட்ட, அதுவும் கிளாஸ் ஜாயின் பண்ணாக்களே கேட்குறாங்க, எனக்கு நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு ரிசல்ட்ஸ் வரல, நாளைக்கு ட்ரை பண்ணேன். இது வந்து உங்களுக்கு நீங்க ஸ்கில் பேஸ் ஆனதுல வந்து டைம் எடுக்கும். நீங்க நிறைய பிழைகள் வரும், நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கணும். படிச்சதுக்கு பிறகுதான் நீங்க அந்த ஸ்கீம் அந்த ஏர்னிங்ஸை ரீச் பண்ணலாம். அப்ப இவர் இந்த ஏர்னிங்ஸை ரீச் பண்றீங்கன்னா அவர் அந்த எஃபர்ட் தான். அப்படி இல்லாம தயவு செய்து நீங்க உங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ள வேணாம். நீங்க அப்படி நினைக்கவும் வேணாமா. ஓகே, நீங்க இதை தெளிவா உங்களுக்கு லேசா இருக்கணுங்கிறதால நீங்க வந்து எங்களுக்கு பிள்ளையான வழியை நாங்க சொல்லி தரவே மாட்டேன். போவோம் கஷ்டமா இருந்தாலும் சரியான வழியை தான் சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, நாங்க ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் எப்படி நீங்க உருவாக்கணும்னா, நாங்க இயலாத டைம்ல எங்களுக்கு வந்து அது ஏர்னிங்ஸா தரணும். அதாவது இயலாத டைம்ல நமக்கு ஒர்க் பண்ணவே இயலாது. ஓகே, ஏன்னா இப்ப நாங்க வந்து ஒரு கட்டத்துல எங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு வகையில நாங்க வீட்டுல நீங்க வேலை செய்யறாக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வீட்டுல நாங்க ஒரு வீட்டை இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று, ஒரு வாய் இது ஒன்று வரப்போகுது. ஆப்பர்ச்சுனிட்டி மீன் ஒரு டைம் ஒன்று வரப்போகுது. அந்த டைமுக்கு கட்டாயம் எல்லாரும் எமக்கான ஒரு இன்கம் ஸ்கீம் ஒன்று உருவாக்குறதுல ரொம்பவே இதா இருப்பாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இது பண்ண பென்ஷன்ல உள்ளாக்கள் நான் பார்த்துக்கேன். சில பேர் வந்து கடையில போய் நிற்பாங்க. அவங்களுக்கு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுல இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாம நீங்க நீங்க சும்மாவே இருந்துட்டு நீங்க ட்ராவல் பண்ணிட்டு நீங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டு உங்களோட அந்த பொழுதுபோக்க அந்த டைமை வேற மாதிரி ஒரு இதா செலவழிச்சு சொல்லி, ஆனா வந்து ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க ஒரு அசட் ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரி கான்செப்ட் இருந்தா எப்படி இருக்கு? அப்ப நம்ம ஒரு கெத்தான ஒரு இதான பிளேஸ்ல தானே இருப்போம். அப்படி ஒரு ஸ்கீம் உருவாக்குறது தான் பேசிவ் இன்கம் ஸ்கீம். அதாவது நாங்க உருவாக்குற அந்த அசெட் வந்து சேல்ஸ் நடக்க நடக்க எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்ப சார் பேசிவ் இன்கம்ல நீங்க சொல்ற மாதிரி யூடியூப் இருக்குது, அதே மாதிரி வேற வெப்சைட் ரன் பண்ணி இது இருக்குதான். ஆனா கம்பேரிட்டிவ்ல இது வந்து உங்களுக்கு வித்தியாசமானது. என்ன ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கிறேன், நான் ஒர்க் பண்ணிட்டு லைவ் வீடியோ போட்டிருக்கேன் டெலிகிராம் சேனல்ல, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல, அதே மாதிரி கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, சோஷியல் மீடியா பயோஸ்ல இருக்கும், ஜாயின் பண்ணி பாருங்க. அப்படி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல்லையும் நான் வீடியோ வந்து பாடனை பாருங்க இருக்கான பண்ணி எப்படி ஒர்க் பண்றங்கிற வீடியோ நான் ஷேர் பண்ணுங்க பாருங்க. இத்தனை எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு அசட்டை கிரியேட் பண்ணி எப்படி அப்லோட் பண்றேன்னு ஒரு சொல்லி. அப்போ ஒரு குவாலிட்டியான அசட்ஸை நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு ஒரு சொன்னா, இப்ப 80 பாருங்க, இவர் வந்து ஒரு 21 அசட் தான் அப்லோட் பண்ணியிருக்காரு, இவருக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. 21 அசட் தான் இவர் அப்லோட் பண்ணிருக்காரு, சேல்ஸ் நடந்திருக்கு தானே. எத்தனை சேல்ஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. சாரி, 81 அசட் வந்து இவர் அப்லோட் பண்ணிருக்காரு டோட்டலா.